வருங்கால அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இனிய வணக்கம். சரிங்களா, எல்லாரும் குரூப் 4க்கு ரொம்ப வெறி கொண்டு படிச்சுட்டு இருப்பீங்க. சரிங்களா, இந்த மறுபடியும் சொல்றதுதான், அந்த டிஎன்பிசியை பொறுத்த அளவுக்கு பெரிய மாயாஜலம் எதுவும் கிடையாது. யார் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்றாங்கன்னா தெளிவான புரிதல் தான். சரிங்களா, அந்த தெளிவான புரிதல் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஈஸியா தேர்ச்சி அடையலாம். சரிங்களா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மை சம்பவங்கள் தான் இந்த பார்த்துருப்பீங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கேளுங்கவே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வாழ்க்கைன்னு என்னன்னு உங்களுக்கு புரியும். சரியா, நம்ம வீட்டு பக்கத்துல தான் சரிங்க ஒரு பனைமரம் இருக்கு. அந்த பனைமரத்துல தூக்கணாங்குருவி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, தூக்கணாங்குருவி கூடு கட்டிட்டே இருக்கு. அதுல நிறைய குருவி கூடுகிட்டு இருக்கு. சரிங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு டைம் பார்க்கும் போதுதான். அப்போ ஏன்னா 7-8 குருவி வரும், ஒவ்வொரு குருவியும் கூடு கட்டிட்டே இருக்கு. சரிங்களா, அது ஒரே ஒரு குருவி மட்டும் என்ன பண்ணுதுண்டா, சரிங்களா, ஒரு குருவி மற்ற குருவி என்ன பண்ணணும் இருக்கு, பக்கத்துல போய் தென்னை மரம் இருக்கு பாத்தீங்களா, பக்கத்துல தென்னை மரத்துல எடுத்துட்டு தென்னை மரத்துல அந்த மட்டையை உரிச்சிட்டு அழகா இருக்குப்பா. சரிங்களா, ரொம்ப அதிசயமா இருந்துச்சு, கண்ணுக்கு ஒரு வித்தியாசமா ஒரு காட்சிகளா இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியம் பார்த்தேன். சரிங்களா, அந்த அழகா அந்த மட்டையை உரிச்சிட்டு இங்க கரெக்டா பனை மரத்துல பனையோலையில அழகா கட்டுது. சரிங்களா, அது என்ன ஹைலைட்னா, ஒரு குருவி என்ன பண்ணுது, இது கட்டிட்டு வரும் பாத்தீங்க, தென்னை மரத்தை எடுத்துட்டு வருது பாத்தீங்க, எடுத்து கூடு கட்டுது. இன்னொரு குருவி இந்த கட்டுன கூட்டுல இருந்து ஒன்னொன்னா உரி இது தனியா ஒரு கூடு கட்டுது. சரிங்களா, மனிதர் மட்டும்தான் இப்படி இருப்பாங்கன்னு நினைச்சேன், குருவி கூட அப்படிதான் இருக்கு. இது நிதர்சனமான உண்மைகளை என்னைக்கு மறக்க முடியாது. இந்த சம்பவம் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா சொல்றது. சரிங்களா, இதை கடைசியில பார்த்தோம்னு வச்சுங்க, அடுத்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, அடுத்து வீட்டுக்கு போற வாய்ப்பு இன்னொரு கிடைச்சது, போய் பார்த்தா எந்த குருவி ஃபர்ஸ்ட் கூடு கட்டி இருக்குண்டா, இந்த உரி கடிச்சு பாத்தீங்களா, அந்த குருவி தான், அதாவது சீட்டிங் குருவி பாத்தீங்களா, அதுதான் கூடு கட்டி இருக்கு, தவிர இந்த குருவி இன்னும் கட்டிக்கிட்டே தான் இருக்கு. சரிங்களா, இது உண்மை சம்பவம் தான். இது நம்ம டிஎன்பிசிக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்டா, எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா, உழைக்கக்கூடிய மக்கள் இன்னும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. இதோட வாழ்க்கை இதுதான்டா வாழ்க்கை, இனி எதுவுமே கிடையாதுப்பா, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா மட்டும்தான் நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இதுதான் வாழ்க்கையை நினைச்சு படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா, அவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறது தான், இந்த ஃபீல்டை பொறுத்த அளவுக்கு தெளிவான புரிதல். சரிங்களா, எப்படி சிலபஸ் இருந்து எல்லா கொஸ்டின் கேட்கிறாங்க. போன வட்டம் 100க்கு 96 கொஸ்டின் சிலபஸ்ல தமிழ்ல என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்களோ அதே கொஸ்டின் சிலபஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. அதற்கான ப்ரூஃப் நம்ம இதை தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா, இப்ப நம்ம சீட்டிங் குருவி மாரினா என்னது, சீட்டிங் அந்த மாதிரி கிடையாது. அதாவது எப்படி படிச்சா கரெக்டான அந்த ஷார்ட் அண்ட் டயத்துல ஒரு 3 மாதத்துல எப்படி 100க்கு 100 வாங்கலாமான்னு யாரு வேணா வாங்கலாம். நீங்க ஃப்ரெஷரா அந்த வீடியோ பாக்குற எல்லாருமே கண்டிப்பா வாங்கலாம். நீங்க 6 வருஷம் படிச்சிருந்தா நீங்களும் இந்த 100க்கு 100 வாங்கலாம். இந்த ஒரே ஒரு வீடியோவை கரெக்டா ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க, பார்த்துட்டு நீங்களாவே புரிஞ்சுக்கிறீங்க. சரிங்க, நான் அடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஒரு துளி கூட வராது. சரியா, இப்ப பாருங்க, போன குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான் 2022ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிலபஸ் அடிப்படையில. சரியா, நல்லா பாருங்க, கிட்டத்தட்ட இது பாருங்க 3 மாதம் தேர்ச்சி பெறலாம். சரியா, பாருங்க, பகுதி ஆள இலக்கணத்துல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின் நம்ம சமச்சீருக்கு இன்னொரு புக் இருக்கு. சரிங்களா, நம்மளால சின்ன வயசுல படிச்சிருவோம் ஒரு புக்கு, சமச்சீருக்கு முன்னாடி புக்ல கதையாசி சிலபஸ்ல இருக்கிறது தான். ஆனா அந்த கொஸ்டின் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. சரியா, அதனால இது ஒரு அவுட் ஆஃப் போர்ஷன் கொஸ்டின் தான். நான் எந்தெந்த கொஸ்டின் சொல்றேன், இந்த ஒரு கொஸ்டின். அடுத்து எந்த கொஸ்டின்னா, சித்தர்கள் 11th பாடத்துல தான் இருக்கு. சரிங்களா, சில பேர்லாம் 11th 12th படிக்கணுமாசான்னு கேட்பாங்க. என்ன கேட்டா 11th 12th நீங்க 10th வரைக்கும் நல்லா படிச்சு தெளிவா முடிச்சிருங்க. ஏன்னா 11th 12th இருந்து போன கேட்கப்பட்ட வினாக்கள் எத்தனை வினாக்கள் தான், வெறும் 4 வினாக்கள் தான். சரிங்களா, 4 வினாக்கள் தான். என்னென்ன கொஸ்டின் நான் சொல்றேன், ஒன்னு நர்த்தகி நடராஜன் கேட்டாங்களா, சித்தர்கள் கேட்டாங்களா, அடுத்து இந்த ஒரு டாபிக். சரிங்களா, அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அப்படி பார்த்தா கடைசியில பாப்பேன், அந்த வீடியோல பாப்பேன். ஒரு 4 வினாக்கள் தான். நீங்க இந்த 4 வினாக்களுக்காண்டி நீங்க 11th 12th ஃபுல்லா படிக்கிறீங்கன்னா, நீங்க 6 6 to 8 வரைக்கும் நான் தெளிவா படிச்சுட்டு சார் ஒரு 195 கொஸ்டினுக்கு நான் தெளிவா ஆயிட்டேன் சார் ஒன்று சொல்றவங்க மட்டும் 11th 12th கண்டிப்பா படிங்க. மற்றவனை படிக்க வேணாம்னு சொல்லவே கிடையாது. சரியா, இருந்தாலும் நம்ம போன வாட்டி எக்ஸாம் என்ன கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான். ஏன்னா முன்னாடிலாம் புக்கு வேற புக்கு இருந்துச்சு, 2019க்கு முன்னாடி வேற புக்கு நான் படிச்சேன், அந்த புக்கு படி கேட்டாங்க. இப்ப சில புக்குலாம் நியூ சிலபஸ் மாத்தின பிறகு நீ புக்கு மாத்த பிறகு கேட்கப்பட்ட வினாக்கள் இந்த 2022ல குரூப் 4ல கேட்கப்பட்ட வினாக்கள். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் அடிப்படையில 96 வினாக்கள். சரிங்களா, 100க்கு 96 வினாக்கள் சிலபஸ்ல தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அது பாத்தீங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர் கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு கரெக்டா சிலபஸ் படி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரியா, சரி, அடுத்து பாருங்க, இது அவுட் ஆஃப் போர்ஷன். இந்த ஒரு கொஸ்டின், நம்ம இந்த 4 கொஸ்டின்ல இந்த ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து பாருங்க, தொடர்பும் அறிதல், இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோரும் ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். சரியா, இதை பாருங்க, இது நம்மளுக்கு அழகா புக்ல இருக்கு. உங்களுக்கு நம்ம 8வது புக்ல இருக்கு, 10வது புக் இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க புக்ல என்ன படிக்கணும்னா இந்த அடைமொழியால் குறிக்கப்படும் பெயர்கள். சரியா, இந்த சிலபஸ் எடுத்துக்கங்க. அதே மாதிரி வேற நூல் இருக்கு,
நாலடியார வேளாண் வேதம் சொல்லுவாங்க. இப்படி உங்களுக்கு தேம்பாவணி நூல் இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து அகனா நூல் இருக்கு. இப்படி ஒவ்வொரு நூலோட அதோட என்னது பட்ட பெயர் நிக் நேம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அடைமொழியால் குறிக்கப்படும் பெயர்கள். அதை கண்டிப்பா படிச்சு வச்சுங்க. அதுல இருந்து ஒரு மதிப்பெண் உறுதியா கேட்கிறாங்க. இது வந்து அவங்க புதுசா ஒன்றும் தயாரிக்க கிடையாது. சிலபஸ்ல பாக்குறாங்க அடைமொழியா குறிக்கப்படும் பெயர்கள் ஒரு பேஜ் எடுக்கிறாங்க. அதுல ஏதாச்சும் வித்தியாசமா இருந்துச்சுங்க அந்த கொஸ்டின் அப்படியே கேட்கிறாங்க. சரிங்க, இது போல என்ன நீங்க நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். சரியா, அப்புறம் பாருங்க அடுத்த ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னு வச்சுங்க. அடுத்து பாருங்கவே, இது வந்து பிரித்தெழுக கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுகுல இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. 8வது புக்ல தான் என்ன இதான் இருக்கு. 8வது புக்ல இருக்கு தண்டலிர் பதம் என்று சொல்ல பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. அப்படின்னா ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் பிரித்தெழுக இருக்கோ சரியா, அதை பண்ண ஒண்ணு நீங்க அழகா படிச்சுக்கிட்டு என்ன பண்ணிடலாம், ஒரு மதிப்பெண் ஈஸியாக வாங்கிடலாம். சரியா, பிரித்து எழுதுக. இப்படி எல்லா கொஸ்டினுமே டிஎன்பிசி சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதைப்படி அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. நம்ம மறுபடியும் ரெக்வெஸ்ட் சொல்றதான், நீங்க எல்லாருமே தேர்ச்சி அடையணும். அதுதான் நம்ம கணினி ஐஏஎஸ் நோக்கம். இன்னமும் தெரியாம படிச்சுட்டு இருக்க கூடாது. 6வது வரைக்கும் 10வது வரைக்கும் மாங்கு யார் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் 100க்கு 100 வாங்குறது கிடையாது. சரிங்களா, அது தெளிவா சரியா. அதாவது ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா, அதாவது சொல்லுவாங்களா, ஒரே விஷயத்த திரும்ப நான் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு, அதாவது பல விஷயத்தை திரும்ப பண்ணிட்டே இருக்கு, வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணும்போது, அதான் கொஞ்சம் டாபிக்கை திரும்ப படிக்கும் போது அதுல என்ன கொஸ்டின் கேட்டா நம்ம அடிச்சிருவோம். இதுதான் நிதர்சனமான உண்மைகள். அதை நீங்க நல்லா பாருங்க. மறுபடியும் சொல்றது 6வது வரைக்கும் 10வது வரைக்கும் புக் நல்லா படிச்சிருங்க. சிலபஸ் படி படிங்க. அதான் சொல்றேன். இப்ப ஏன் இந்த வீடியோ சொல்றேன்னா, சிலபஸ் படி படிச்சு முடிச்சிருங்க. நான் புக்கை படிக்கிறேன்னு எப்பயுமே சொல்ல கிடையாது, சொல்லவே மாட்டேன். சிலபஸ் படி நல்ல தெளிவா முடிச்சுட்டு அடுத்து என்ன போறீங்க, அடுத்து உங்களுக்கு எப்பயும் போல டைம் இருந்தா என்ன பண்ண போறீங்க, இதுல படிக்கிறேன். இந்த 3 மாசத்துக்கு நான் சொல்றேன், 3 மாசத்துக்கு 6வது இருந்து 10வது புக்கை படிக்க முடியுமா என்பது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சோம்னா முடிக்க முடியும். சும்மா வாயில அடிச்சு விட்டுற கூடாது. சரியா, நம்மளும் படிச்சிருக்கேன். எப்படிலாம் என்னென்ன டாபிக்ல இருக்கு எல்லாமே கஷ்டம் தான். சரியா, ஆனா சிலபஸ் படி நம்ம படிக்கிறது ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, சிலபஸ் படி நீங்க முடிச்சிருங்க. சரியா, அடுத்து பாருங்க, பிரித்தல 2 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. களம்பகம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நம்மளுக்கு எத்தனாவது புக் இருக்கு, 10வது புக்ல பழைய புக்லயும் இருக்கு, 8வது புக்லயுமே இருக்கு. சரிங்களா, அப்படின்னா அது கரெக்டா அந்த பாக்ஸ் அழகா அந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அப்புறம் அந்த டாபிக் என்ன பண்ண போறீங்க, தெளிவாக நீங்க உட்காந்து படிக்க போறீங்க. சரியா, அடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இப்படி எல்லா டாபிக்கும் இருக்கும்பா. இதோட கீழே வீடியோ வந்து பிளேலிஸ்ட் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். அடுத்து பாரு எதிர்ச்சொல். சரியா, எதிர்ச்சொல்னா இது என்ன, இதவே கொஸ்டின் வாசிக்க ஒழுங்கா போட்டுருவாங்க. அந்த பாட்டு கொடுத்துட்டு அது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சரியா, இதுல ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கு. அந்த எதிர்ச்சொல் ஒரு கொஸ்டின்ஸை அப்படியே கேட்டிருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்க பொருந்தா சொல்லே கண்டறிது. இதுல இருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்கல. அடுத்து பாருங்க, சிலபஸ்ல 6வது டாபிக்ல பிழை திருத்தத்துல சந்திப்பிழைன்னு ஒரு டாபிக் இருக்கு. சரியா, சந்திப்பிழைந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. சந்திப்பிழைந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்ன ஆன்சர்னா, அது வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வருகிறதுன்னு சொல்லி எல்லாமே சிலபஸ் படி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. சரியா, அப்படி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மரபு பிழைகள். இது நம்மளுக்கு என்னது, சிலபஸ்ல மரபு பிழை ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த மரபு பிழைகள்ல ஸ்கூல் புக்ல இது இருக்கு, நம்ம 8வது புக்ல இருக்கு, பழைய 10th புக்ல இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, நம்மளுக்கு வந்து நம்ம கண்ணின் பொதுத்தமிழ் இலக்கிய வரலாறு இந்த புக்ல சரி இங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன பண்ணிருப்போம் நம்ம. சரிங்களா, அவங்க சிலபஸ் அடிப்படையில சார் ஃபார் எக்ஸாம்பிள் பிரித்து எழுதுகவா, இந்த 3வது டாபிக் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இதுல பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுக ஸ்கூல் புக் உங்களுக்கு 6வது இருந்து 12வது வரைக்கும் புக்ல பிரித்தெழு எங்கெங்கெல்லாம் இருக்கு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே தொகுத்து ஒரே கொடுத்துருப்பா. அப்படின்னும் போது நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஸ்கூல் புக் தான் பெஸ்ட். நாங்க புக்கு போற அப்படி சொல்ல கிடையாது. உங்களுடைய வெற்றி ஈஸி எளிமையாகும், அதுதான் முக்கியமான. சரிங்களா, அதனால நான் புக்கு விளம்பரத்துக்கான வீடியோ போறாங்கன்னு நினைச்சிடாங்க தயவுசெய்து. அதாவது ஒரு அன்பு சொந்தங்களா சொல்றதான். சரிங்களா, ஏன்னா எல்லாரும் தான் பாஸ் பண்ணணும். ஆனா ரேங்க் லிஸ்ட் வாங்கணும்னா என்ன பண்ணல, தன்னுடைய வேலைகளை சுருக்கணும். நாங்க அதிகமாக வேலை பார்த்துட்டு புக் உருவாகி இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே தான் உங்க டாபிக் சிலபஸ் ஸ்கூல் புக் படிச்சுட்டு அதில் தேடி அலையிறதுக்கு உங்களுக்கு எல்லாமே சிலபஸ் வரிசை உங்களுக்கு இருக்கு. சரி, அதனால சொல்றது. அதே மாதிரி ஸ்கூல் புக் படிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்குங்கப்பா, ஒன்றை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸ்கூல் புக் படிக்கும் போது அவங்க வந்து 8 தொகை நூற்கொள்ள அகநானூறு சிலபஸ் இருக்காண்டா ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன பண்றாங்க, திருப்பிக்கிறாங்க. சரியா, ஸ்கூல் புக்ல இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா, ஏதாவது பார்த்துருக்கேன். தேசிய காத்த செம்மல். சரிங்களா, இது பாருங்க பாஞ்சால வளம் இருக்கு, அதே தேசிய காத்த செம்மல் இருக்கு. இது சிலபஸ்ல இருக்கு. ஒரு என்ன பண்றாங்க, சிலபஸ்ல டைரக்டா என்னது அப்படியே இந்த பசு முத்துராமன் ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்கிறாங்க. அதே மாதிரி அணி இலக்கணம் ஒரு பாடம் இருக்கா, அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே எடுக்கிறாங்க, அதே எடுக்கிறாங்க. அவங்க தேவையில்லாம எதுவுமே கேட்கறது கிடையாது. நம்ம என்ன பண்றோம், ஒரு டாபிக்கா சிலபஸ்ல அதாவது ஒரு பாடத்தை இல்லாததெல்லாம் கடைசியா சிலபஸ் ஒரு பாடம் ஃபுல்லா தேவையில்லா பாடமா இருக்கு. ஒரு 4 லைன் மட்டும் சிலபஸ் இருக்கிறதா இருக்கு. அதற்கும் நம்ம தேடி படிச்சுட்டு இருப்போம். அவங்க இது மாதிரி எல்லாம் கேட்கவே கிடையாது. அழகா ஸ்கூல் புக் எடுத்தாங்கன்னா சிலபஸ்ல இருக்கு, என்னென்ன இருக்கு, அவங்க தேட கிடையாது. சரிங்களா, தேடாம அப்படிதான் கேட்கிறாங்க. இதுக்கான ப்ரூஃப் நிறையவே இருக்கு. சரியா, அப்படி படிங்க. உங்களுக்கு படிக்கும் போது இதுல குறிச்சு வச்சுங்க. சரிங்களா, இது கிட்டத்தட்ட
எங்கும் தமிழ் சரிங்களா. எங்கும் தமிழ்ல உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. அப்போ 1.5 2 இதெல்லாம் சிலபஸ்ல கிடையாது. இருந்தாலும் இதை நீ எக்ஸாம் படிச்சுக்கணுங்க. ஆனா என்ன பண்ணலாம், சுலவடைக சிலபஸ்ல இருக்கு, குற்றியில இருக்கு. இது ரெண்டும் குறிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி கார்டு நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. சிலபஸ் கிடையாதுன்னா அந்த டாபிக் கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு திருக்குறள் நம்ம சிலபஸ் டைரக்டா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதை மட்டும் நான் குறிச்சு வச்சுக்கணும். இது கொஸ்டின் கேட்கலாங்கன்னு அர்த்தம் சரியா. அதே மாதிரி நம்மளுக்கு கப்பலோட்டி தமிழ் வாவுசி தெரியும். வாவுசி நம்மளுக்கு அறிஞர்லாம் எல்லாமே இருப்பாங்க சரிங்களா. அப்படி படிங்க. அப்படி படிச்சா மட்டும் தான் என்ன முடியும், நம்மளுக்கு தமிழ்ல 100க்கு 100 வாங்கலாம். தமிழ்ல 100க்கு 100 என்பது பெருசா மாயாஜலம் எதுவுமே கிடையாது. நீங்க நல்லா சிலபஸ் அடிப்படை நல்லா தெளிவா படிச்சா என்ன பண்ணிடலாம், 90 மதிப்பெண் வாங்கிடலாம் சரியா. போன 11th 12th மறுபடியும் சொல்றதான், 11th 12th உங்க 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. 4 கொஸ்டின் அது நத்தை நடராஜன் ஒண்ணு, அப்புறம் அது நம்ம நடுநல் ஒரு இது நடுகல்ல ஒரு பாட்டு, அகனான ஒரு பாட்டல் ஒண்ணு கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து நம்ம நூல்கள், இது வந்து அந்த நூல்கள் முதல் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கலாம். இது வந்து சமச்சீருக்கு இன்னொரு சமச்சீர் முதல் ஒரு புக்கு தான். அப்படி வெளியிருந்து கேட்டாங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் தான் சரியா. அந்த 5 கொஸ்டினுக்கு நம்ம கஷ்டப்பட தேவை கிடையாது. 6வது 10வது எல்லாம் மட்டும் தெளிவா படிச்சுங்க சரிங்க. இதற்கான பிடிஎஃப் வந்து கீழே இருக்கு. அதுபடி நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னமும் கேட்பாங்க சார் நான் சிலபஸ் படிக்கவா, புக்கு படிக்கவான்னு கேட்பாங்க சரிங்களா. மறுபடியும் அவங்களுக்கு எல்லாம் அது இது சொல்லாத ஒரு வார்த்தையாக இருக்கு. மெயினா சிலபஸ் படி எல்லாம் படிச்சு முடிச்சிருங்க சரிங்களா. சிலபஸ் படி படிச்சா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வாங்கிடலாம். இது பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நிகரா தமிழ் சொல், அந்த சொல்லுக்கு நிகர தமிழ் சொல் கேட்கறதுனால அதை நான் தமிழ் சொல்லு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஈஸியா இருக்கு. தமிழ் சொல் வந்து எல்லா புக்லயுமே கடைசி இந்த பாட்டு வரையும் கொடுத்துருப்பாங்க சரி. கடைசியில வந்து அந்த காணன் அது எல்லா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு கொஸ்டின்ஸ் உறுதியாக கேட்கிறாங்க. இப்படி உங்களுக்கு எல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேன், தேடி உங்களுக்கு வேற சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி பாருங்க, தமிழ் சொல்ல அறிதல் சரிங்களா. இது இது எந்த புக்ல இருக்கு உங்களுக்கு, நம்மளுக்கு வந்து தமிழ் சொல்ல அறிவு உங்களுக்கு 7th புக்ல இருக்கு சரியா. அது கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி சரியா. அதே மாதிரி பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ், இது நம்மளுக்கு 6வது புக்ல இருக்கு சரிங்களா. இப்படி எல்லா புக்குமே அந்த சிலபஸ்ல இருக்கிறத அப்படியே கேட்டிருக்காங்க சரியா. அதனால நீங்க சிலபஸ் படி நல்லா படிச்சு முடிச்சிருங்க. அடுத்து உங்களுக்கு பறவை தெரியும். இதே மாதிரி 1 மணி 2 மணி கிடையாதுப்பா, எல்லாமே உங்களுக்கு இருக்கு சரியா. அதே பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி எழுதுக, இது ஸ்கூல் புக்ல இருக்கு. நமக்கு தெரியும், தங்கம் மரகத மாணிக்கம் முத்து பவளம் சொல்லிட்டு ஒரு பல்வேறு பெயர்கள் இருக்கு. அது உங்களுக்கு சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு இருக்கு. அகர வரிசை எழுதுனால அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே உங்களுக்கு கேட்டு வச்சிருக்காங்க. அதுபடி அகர வரிசையில் கிட்டத்தட்ட 1 2 கொஸ்டின் அகர வரிசை கேட்டிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி சொற்றொடர் ஆக்குதுல, இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. அது எத்தனை கொஸ்டின், உங்களுக்கு 1 கொஸ்டின், அதுல உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. அது 2 கொஸ்டின். இங்க பெயர் சொல் இது சிலபஸ்ல இருக்கு. அப்பனா ஸ்கூல் புக்ல பெயர் சொல் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும் சரிங்க. 6ஆம் புக் இருக்கு, 8ஆம் புக், 10ஆம் புக் இருக்கு. 3 புக்கை பாக்குறீங்க, அப்படியே மனப்பாடம் பண்றீங்க, ஒரு மதிப்பெண் வாங்குறா, அவ்வளவுதான் சரிங்களா. வேற பெருசாலாம் உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு ஏமாத்துற அளவுக்கு இங்க வேற எதுவுமே கிடையாது சரிங்க. இதுதான் என்னது, ஒரு படிச்சு தேர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு சிறந்த வழிமுறைகள் சரிங்களா. மாங்குன்னு நம்ம மறுபடியும் சொல்றதுதான், இந்த மாங்குன்னு உட்காந்து படிக்கிறவங்க யாரும் பாஸ் பண்றது கிடையாது சரிங்களா. இருந்தாலும் தெளிவா படிக்கிறவங்க, டெஸ்ட் நல்லா பிராக்டிஸ் பண்றவங்க சரிங்களா, இவங்க மட்டும் தான் நம்மளுடைய வெற்றி அடைய முடியும். அதுபடி நீங்க வெற்றிக்கு என்னென்ன பண்ண முடியும் அத்தனை செஞ்சு முடிச்சிருங்க சரிங்களா. அடுத்து இலக்கண குறிப்பெல்லாம் சிலபஸ் இருக்கு. அதுல உரிச்சு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே சிலபஸ் இருக்குதாப்பா. எவ்வகை வாக்கியம் என கண்டறிய, இந்த டாபிக்ல இருந்து பாருங்க, எவ்வகை வாக்கியம் கண்ணகை கட்டுரை எழுதலால், இது வந்து பழைய 10th புக்ல நம்மளுக்கு இருக்கு. அந்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம், அப்ப என்ன பண்ண போறேன், எவ்வகை வாக்கியம் என்ன பண்ண போறீங்க, 6வது 10வது வரைக்கும் வாக்கியில எங்கெங்கெல்லாம் இருக்கு சரியா. ஒன்னு போறீங்க, அதுக்கப்புறம் பார்க்க போறீங்க, ஒரு மதிப்பெண் வாங்க போறோம் சரியா. இது ஏதாவது சொல்லி கொடுக்கணும் யாராவது, அப்படியே மனப்படம் பண்ணா போதுமான, நம்ம தாய்மொழி தானே சரியா, அதை படிக்கிறதுக்குன்னா இருக்கு சரியா. அதனால கண்டிப்பா படிங்க, எல்லாம் வெற்றி அடைஞ்சிடலாம் சரியா. இதெல்லாம் உங்களுக்கு ஒயிலாட்டா எல்லாமே நம்ம 10th புக்ல இருக்கு. அதை அப்படியே கேட்டிருக்காங்க, செய்வினை செயப்பாட்டுவனே சரியா. அப்படி உங்களுக்கு எல்லாத்தையுமே கொஸ்டின் இருக்குப்பா. இது பாத்தீங்கன்னு உங்களுக்கு பகுதி ஆழ இலக்கியத்தை திருக்குறள் வந்து ஒரு திருக்குறள் இருக்கு. அது திருக்குறள் வந்து என்ன 28ஆம் கொஸ்டின், 86ஆம் கொஸ்டின், 87ஆம் கொஸ்டின், இது எல்லாமே திருக்குறள் சம்பந்தப்பட்டமான ஒரு இதுதான். இது உங்களுக்கு எத்தனாவது இருக்கு, உங்களுக்கு இது 6வதுல இருக்கு. இது நம்மளுக்கு 8வது புக்ல இருக்கு, 10th புக்ல இருக்கு. அப்பனா திருக்குறள் வரும்போது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம படிக்கணும் பாத்துங்க சரியா. இதெல்லாம் பிடிஎஃப் கீழே இருக்கு. நான் எல்லாமே பிடிஎஃப் கொடுத்தனால உங்களுக்கு தெளிவு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆனா கீழே நீங்க பிடிஎஃப் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க சரிங்களா. ஏதோ ஒன்று படிச்சிடக்கூடாது, ஏதோ நல்ல முடிவு எடுத்துட்டு நான் ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா இறங்கிடுறேன். இன்னும் போயிட்டு நம்மளுக்கு ஸ்கூல் புக் படி படிக்கவா, அப்புறம் அது நம்மளுக்கு சிலபஸ் படி படிக்கவான்னு இது கேட்கிற விஷயமே ஆகக்கூடாது. இன்னும் 90 நாட்கள் வரைக்கும் 90 நாட்கள் உங்க வெற்றியை தீர்மானிக்க போகுது சரிங்களா. ஒரு வேலை தான், ஒரு வேலை வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும்ப்பா. இதெல்லாம் நீங்க இழந்தீங்க, ரிட்டர்ன் அப்படி திருப்ப உங்களுக்கு வந்துடும். அதனால கஷ்டப்படலாம், உங்களுக்கு எவ்வளவு வேணா கஷ்டப்படலாம் சரிங்களா. ஒரு விஷயத்த அடைஞ்ச தீர்றதுக்கு எவ்வளவு வேணா கஷ்டப்படலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த 90 நாட்கள் நீங்க ஒரு கடினப்பட்டு படிங்க சரிங்களா. கண்டிப்பாக ஃபீல்டை பொறுத்தளவுக்கு மறுபடியும் சொல்றதான்ப்பா, தோல்வி என்பது யாருமே கிடையாது. விட்டு வேணா போவாங்க தவிர, இந்த எக்ஸாம் குரூப் 4 ஃபெயில் ஆறாங்க, அடுத்த குரூப் பாஸ் ஆறாங்க, கண்டிப்பா நீங்க தேர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அதனால தோல்வி என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்பிக்கை யாரும் நம்பிக்கையா இருக்காங்களோ அவங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி, இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவாங்க சரியா. நான் சொல்றதுதான் சரி. அடுத்து பாருங்க, உங்களுக்கு திருக்குறள்ல கம்பராமாயணம் ஒரு கொஸ்டின் சரியா.
அப்படி பார்த்தீங்கன்னு எல்லாமே உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து கீழே வந்து வீடியோல பிளேஸ் லிங்க்ல எல்லாமே இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க, படிச்சுங்க. எல்லாமே சிலபஸ் இருக்கிறது. ஒரு கொஸ்டின் கூட அது அவுட் ஆஃப் போர்ஷன் எதுவுமே நம்மளுக்கு போக கிடையாது. இந்த பாண்டியர்கள் அவங்க சிலபஸ் இருக்கிறதா. ராப்பி சேதுபிள்ளை, பரிதிமாறு கலைஞர், இன்னொன்று பரிதிமாறு கலைஞரை பத்தி ஸ்கூல் புக்கில் பழைய 10th புக்கில் உங்களுக்கு இருக்கு சரிங்களா. பழைய 10th புக் கொடுத்துருப்பாங்க. அதை என்ன பண்ண போறீங்க, அதை அப்படியே படிக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க, அப்படியே எழுத போறீங்க சரிங்களா. ஆனா கண்டிப்பா பழைய புக்கு கண்டிப்பா படிச்சாகணும் சரியா. பழைய புக்ல கிட்டத்தட்ட ஒரு 17க்கு மேற்பட்ட வினாக்கள் கேட்டிருக்காங்க. 11th to 12th 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்படின்னா நீங்க புரிஞ்சு என்ன எங்களுக்கு ஸ்கூல் புக் படிச்சா ஒரு 80 மதிப்பெண் நெருக்கி வந்துடலாம். இன்னொரு 20 கொஸ்டின் எப்படி படிக்கணும், பழைய புக் படிச்சா மட்டும்தான் 20 கொஸ்டின் நீங்க என்ன பண்ண முடியும், சரியாக தேர்வுகள் எழுத முடியும் சரியா. சரி, அடுத்து கடைசியில் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் நம்ம பாடப்பகுதியை தாண்டி அவுட் ஆஃப் போர்ஷன் வந்திருக்கு. அவுட் ஆஃப் போர்ஷன் வந்திருக்குன்னா அந்த கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம் சரியா. இதுதான் அப்பனா என்ன சொல்ல வரேன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 சரியா. இந்த 4 கொஸ்டின் தான். நல்லா பாருங்க, 100க்கு 96 வினாக்கள் சரியா. 100க்கு 96 வினாக்கள். 196 வினாக்கள் அது ஸ்கூல் புக்கு தான் சரியா. இது பாருங்க, இந்த நீல பொய்கையின் மிதிந்திரம், இது வந்து ரொம்ப டீப்பா படிக்கணும் சரியா. அது வந்து பழைய 11th புக்ல இருக்கிறதா சொல்றாங்க. அந்த கொஸ்டின் பார்க்கல, ஆனா இருக்கிறது பழைய 11th புக்ல இருக்குன்னு சொல்றாங்க, ஆணித்தரமா இருக்குதான் சொல்றாங்க. அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா அதை நீங்க படிச்சுக்கணும் சரியா. இப்ப ஏன் சொல்ல வரேன்னா, அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, இது வந்து 9th புக்ல இப்ப ஸ்கூல் புக்ல மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. ஆனா பழைய புக்ல அது டேம்டமா கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்தா சொல்றாங்க சரியா. அதை செக் பண்ணிக்கங்க. இது வந்து நம்மளுக்கு இப்ப இருக்கிற ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில இருக்கிற வினாக்கள் சரியா. அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, அடுத்து தொல்காப்பியர். இது வந்து தொல்காப்பியர் டைரக்டா சிலபஸ்ல கொடுக்கல, ஆனா உள்ள நீங்க படிக்கும்போது என்ன பண்ணிடலாம், ஈஸியாக படிச்சுக்கலாம் சரியா. அடுத்து பாருங்க, தமிழ் ஆட்சி மொழி. இது பழைய இது தமிழ் வந்து ஆட்சி மொழியா திகழும் பிற நாடுகள் கொடுத்துட்டு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க சரியா. இது சிலபஸ் ஸ்கூல் புக் பழைய புக்ல, ஆனா சிலபஸ் இல்லாதல ஒரு வினாக்கள் சரியா. இது கூட நம்ம கிளாஸ்ல ஆஃப்லைன் கிளாஸ்லாம் அடிக்கடி சாப்பிட்டு சொல்லிட்டே இருப்பேன், ஈஸிமான்னு நான் வச்சுக்கணும் சரிங்களா. அப்படின்னா அது தமிழ் படிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. அப்படி ஈனா இலங்கை, சீனா சிங்கப்பூர், மாண்டா மலேசியா சரிங்களா. அப்படிதான் இருக்குன்னு சரிங்களா. நம்ம வாய்ப்பு கிடைச்சா நம்மளுக்கு வந்து கணினிலாம் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. உங்களுக்காக தான் எப்பயுமே நம்மளுக்கு வந்து இது பண்ற. இன்னும் கூட இந்த டவுட், இப்ப ஏன் இந்த வீடியோ போற காரணம்னா, எல்லாரும் ஃபோன் பண்ணி சிலபஸ் படி படிக்கவா, புக் படி படிக்கவான்னு கேட்பாங்க சரிங்க. இனி இந்த வார்த்தையில விட்டுருங்க. சிலபஸ் அடிப்படையில தெளிவை நல்லா படிச்சு முடிச்சிருங்க. கடைசி என்ன பண்ணிடலாம், அப்படி நம்ம 95 மதிப்பெண் வாங்கிடலாம். தமிழை பொறுத்தளவு 100க்கு 98 மதிப்பெண் எடுக்கணும். அதே மாதிரி தமிழை பொறுத்த இங்க மேக்ஸ் பொறுத்தளவுக்கு 25க்கு 23 மதிப்பெண் வாங்கிடணும். மறுபடியும் சொல்றா, இதுல ஒரு 98, இதுல 23 வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க கடவுளே வந்தாலும் ஃபெயில் ஆக்க முடியாது சரியா. அதான் சொல்றதா தெளிவா. இதுதான் முக்கியமான டாபிக். இதெல்லாம் படிச்சு பாருங்க. நான் 98 எடுத்துட்டேன் சார், 23 எடுத்துட்டேன் சார், அன்னைக்கு ஃபெயில் ஆயிருந்துச்சுங்க, கண்டிப்பா வாங்க. நீங்க கண்டிப்பா அப்படி ஆயிருக்கவே மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இது 2ல ஃபுல் மார்க் போட்டாவே உங்களுக்கு 120க்கு மேல வந்துரு. அடுத்து ஒத்தையரட்டை 75 சுத்தி விட்டாவே நான் வந்துரு, நம்மளுக்கு 50 கொஸ்டின் வந்துரு. ஈஸியா 170க்கு மேல எடுத்தா நல்லா சேஃபான ஜோனல் தான் சரி. அதனால என்ன பண்ணிடலாம், அந்த டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு பெரிய மாயாஜலம் எதுவுமே கிடையாதுப்பா. நம்பிக்கையோட மட்டும் படிங்க சரியா. அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு, நம்பிக்கை நிறைந்த மனிதன் யாரிடம் எப்போதும் மண்டியிடுவதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரே வார்த்தையை குறிக்கோள் நெஞ்சில் பதிஞ்சு வச்சுங்க சரியா. அதுதான் நம்மளுக்கு முக்கிய நோக்கமா இருக்கணும். அதை வச்சு நம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக தேர்ச்சி அடைஞ்சிடலாம் சரியா. அதே நம்ம அகாடமில உங்களுக்கு நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு புக்கு, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தமிழ் ஈஸியா தேர்ச்சி அடையும் சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருக்கோம், நம்ம கிட்ட ஒரு 50 செட்டு புக்கு சரியா. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில பேர்லாம் சார் நல்லா படிப்பாங்க, அவங்க ஒரு சின்ன இதுல தவறு பண்ணுவாங்க சரிங்களா. அதுதான் நம்மளுக்கு ஒரு ஓஎம்ஆர்க்கோட உங்களுக்கு நம்ம புக் இருக்கு சரிங்களா. இது வந்து விளம்பரக்கான கிடையாது, உங்களுடைய தேர்ச்சியை ரொம்ப எளிமையாக்கும், அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சரியா. பாருங்க, இது உங்களுக்கு உங்க குரூப் 4ல ஒரு 50 செட்டு தேர்வு, நம்மளுக்கு வந்து 50 தேர்வுகள் அரசு வேலை மாரி கொடுத்துருப்போம். கண்டிப்பா 10,000 வினாக்கள் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 10,000 தாண்டி எக்ஸாம் கேட்க போறாங்க கிடையவே கிடையாது. இதுல தவறு செய்யற கொஸ்டினை போற நான் திருத்திக்கலாம், இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல போய் நம்ம சரி பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் சரியா. இதை மட்டும் கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்ச எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்க. கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், அரசு வேலை என்பது மிகப்பெரிய கனவா சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்க. நம்பிக்கையோட மட்டும் படிங்க, ஈஸியாக அரசு வேலையை வாங்கிடலாம் சரிங்க. வேற ஏதாவது உங்களுக்கு எஜுகேஷன் படிப்பு சம்பந்தம் ஏதாவது டவுட் சந்தேகங்களா இருந்துச்சுன்னா கீழே அந்த வீடியோல கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு கருத்துக்களை தெரியுங்க. கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து கருத்துக்கள் உடனடியாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு ரிப்ளை பண்ணி போட்டுடலாம் சரியா. சரி, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.